ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்திச் சுருக்கம். 13,000 கோடி ரூபாய் மோசடி செய்த மெகுல் சோக்சி கைது. மும்பையைச் சேர்ந்த பிரபல வைர வியாபாரி நீரவ் மோடி, இவரது மாமா மெகுல் சோக்சி மும்பையில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 13,000 கோடி ரூபாய் கடன் பெற்று 2018 வெளிநாடு தப்பினர். வெளிநாட்டிலிருந்து வைரம் இறக்குமதி செய்வதாக வங்கி அதிகாரிகளை நம்ப வைத்து போலி ஆர்டர்களை காண்பித்து மோசடி செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. நீரவ் மோடி லண்டனில் கைது செய்யப்பட்டார். அவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் நீரவின் சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்தது. மெகுல் சோக்சி மட்டும் ஒவ்வொரு நாடாக சென்று கொண்டிருந்தார். ஆரம்பத்தில் ஆன்டிகுவா தீவில் வசித்தார். பின் மருத்துவ பரிசோதனைக்காக டொனிமிகா தீவிற்கு சென்றார். அங்கிருந்து தனது மனைவியோடு பெல்ஜியத்திற்கு சென்று அங்கு குடியுரிமை வாங்கி வசித்து வந்தார். மெகுல் சோக்சி மனைவி பிரீத்தி சோக்சி பெல்ஜியம் குடியுரிமை பெற்றவர். அவர் மூலமாக சோக்சி தற்காலிக குடியுரிமை பெற்று பெல்ஜியமில் தங்கினார். அவர் பெல்ஜியத்தில் இருப்பதாக அந்நாடு கடந்த மாதம்தான் உறுதிப்படுத்தியது. சோக்சியை பெல்ஜியத்தில் வைத்து கைது செய்ய இந்திய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வந்தனர். இது தொடர்பாக பெல்ஜியம் அதிகாரிகளிடம் பேச்சு நடத்தினர். இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் பேரில் பெல்ஜியத்தில் மெகுல் சோக்சி கைது செய்யப்பட்டுள்ளார். சிபிஐ கோரிக்கை ஏற்கப்பட்டுள்ளது. தற்போது அவர் சிறையில் உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. மெகுல் சோக்சியை நாடு கடத்த அமலாக்கத்துறை, சிபிஐ அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். தமிழ் புத்தாண்டு மோடி, அமித்ஷா வாழ்த்து. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழில் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த புத்தாண்டு வளத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும், அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடன் ஆசிர்வதிக்கப்படட்டும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துகள். புனிதமான சடங்குகளுடன் ஒரு நம்பிக்கையோடு புத்தாண்டை வரவேற்போம். இந்த நாள் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம் மற்றும் செழிப்புக்கான அனைத்து நன்மைகளையும் அளிக்கட்டும் என அமித்ஷா கூறியுள்ளார். தாக்குதலுக்கு உதவியது யார்? ராணா பகீர் வாக்குமூலம். மும்பையில் சென்ற 2008 நவம்பர் 26 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 166 பேர் இறந்தனர். இந்த நாச வேலையில் ஈடுபட்ட பாகிஸ்தானை பூர்வீகமாகவும் கனடா குடியுரிமை பெற்று அமெரிக்காவில் வசித்து வந்த தகாவூர் ராணா கைது செய்யப்பட்டார். நீண்ட சட்ட போராட்டத்துக்கு பின் சென்ற 9ஆம் தேதி நம் நாட்டின் என்ஐஏ அதிகாரிகளிடம் ராணா ஒப்படைக்கப்பட்டார். 18 நாட்கள் காவலில் எடுத்து என்ஐஏ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட தாவூத் கிலானி என அழைக்கப்படும் டேவிட் கோல்மன் ஹெட்லியின் நம்பிக்கைக்கு உரியவராக ராணா இருந்துள்ளார். இருவரும் பாகிஸ்தானில் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகளுடன் இணைந்து மும்பை தாக்குதலை அரங்கேற்றியுள்ளனர். இது தொடர்பாக துபாயில் வசிக்கும் முக்கிய புள்ளியை சந்தித்து ராணா பேசியதும் தெரிய வந்துள்ளது. ஹெட்லிக்கு உதவ தன் ஊழியர் ஒருவரை ராணா நியமித்துள்ளார். பணியாளர் பி என அழைக்கப்படும் அவர் ராணாவின் அறிவுறுத்தலின்படி ஹெட்லிக்கு தேவையான விஷயங்களை செய்து வந்துள்ளார். 2006 மும்பை வந்த ஹெட்லியை வரவேற்றதுடன் அவரது உளவு பணிக்கு தேவையான தளவாடங்களை அந்த பணியாளர்தான் ஏற்பாடு செய்துள்ளார். அந்த பணியாளரை அடையாளம் கண்டுள்ள அதிகாரிகள் அவரை அழைத்து வந்து ராணாவிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். பலத்த பாதுகாப்புக்கு நடுவே ராணாவிடம் நடத்தப்பட்டு வரும் விசாரணையில் கிடைக்கும் தகவல்களை வைத்து மும்பை தாக்குதல் வழக்கை என்ஐஏ அதிகாரிகள் தீவிரப்படுத்தி வருகின்றனர். திமுக அமைச்சர்களுக்கு வேறு சிந்தனையே இருக்காதா? பொன்முடி வரிசையில் ஏவா வேலு. அமைச்சர் பொன்முடியை தொடர்ந்து கூட்டம் ஒன்றில் அமைச்சர் வேலு பேசிய வீடியோ வெளியாகி சர்ச்சையாகியுள்ளது. சம்பந்தப்பட்ட வீடியோவுடன் பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். கோவிலுக்கு போகிறோம், 4000 திவ்ய பிரபந்தத்தை தமிழில் பாடுகிறோம். சிவன் கோவிலிலும் வைஷ்ணவ கோவிலிலும் போய் சோலிக்கே பீச்சே பீச்சே என பாட முடியுமா? நல்லா யோசனை பண்ணு. அப்புறம் எதுக்கு ஹிந்தி படிக்கணும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு பேசியுள்ளார். திமுக அமைச்சர்களுக்கு இதை தவிர வேறு சிந்தனையே இருக்காதா?
பொன்முடி பெண்களை அவமானப்படுத்தி பேசிய நிலையில் அமைச்சர் வேலு கோவிலுக்கு போய் ரவிக்கைக்கு பின்னால் என பெண்கள் மற்றும் கோவில்களின் புனிதத்தை கொச்சைப்படுத்தியுள்ளார். இப்படியே திமுக அமைச்சர்கள் பேசிக் கொண்டிருந்தால் தமிழக பெண்கள் திமுகவை விரட்டியடிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அமைச்சர் வேலு மீதும் முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பாரா, கனிமொழி கண்டிப்பாரா என நாராயணன் திருப்பதி கேள்வி எழுப்பியுள்ளார். மீனாட்சி அம்மனை வணங்கி புத்தாண்டை வரவேற்ற மக்கள். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். மீனாட்சி அம்மன் வைர கிரீடம், முத்துமாலை, தங்க பாவாடை உள்ளிட்டவை அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தார். சுந்தரேஸ்வரர் வைர வைடூரிய ஆபரணங்களுடன் வைர நெற்றிப்பட்டை அணிந்து அருள்பாலித்தார். தமிழ் புத்தாண்டு தினத்தில் மீனாட்சி அம்மனுக்கு பட்டு சேலை சார்த்தி தரிசனம் செய்ய பக்தர்கள் ஆர்வம் காட்டினர். சிம்மக்கல் ஆதிசொக்கநாதர் கோயில், செல்லூர் திருவாப்புடையார் கோயில், திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில், அழகர் கோவில், பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் ஆகியவற்றிலும் புத்தாண்டு தினத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. எல்லாருக்கும் நல்லதாகட்டும், மீனாட்சி அம்மன் எல்லாருக்கும் நல்லது செய்யட்டும். படிப்பு, அப்புறம் அக்ரிகல்ச்சர் எல்லாமே நல்லா வரட்டும். தமிழ்நாடு நல்லா வாழட்டும். இந்த இந்தியாவே நல்லா வாழட்டும். நாங்கள் ஃபஸ்ட் டைம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே நல்லபடியாக தரிசனம் கும்பிட்டாச்சு. இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல வருஷமாக அமையணும். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி +2 எழுதுனவங்க, 10th எழுதுனவங்க எல்லாருக்குமே நல்ல மார்க் வந்து இந்த வருஷம் எல்லாத்துக்குமே நல்ல வருஷமாக அமையணும். திருச்செந்தூரில் குவிந்த முருக பக்தர்கள். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். கோயில் நடை அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடந்தது. கடல் மற்றும் நாழி கிணற்றில் புனித நீராடிய பக்தர்கள் 4 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். பொன்முடி மீது மதுரை பெண் புகார், விசாரணைக்கு உத்தரவு. மதுரை புதூர் கற்பக நகரைச் சேர்ந்தவர் மைவிழி செல்வி இந்து ஆலய பாதுகாப்பு குழுவில் இருக்கிறார். இவர் மதுரை போலீஸ் கமிஷனர் லோகநாதனுக்கு புகார் மனு ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் கூறப்பட்டுள்ளதாவது: நான் பிறப்பால் இந்து மதத்தைச் சேர்ந்தவள். இந்து மதத்தை முழுமையாக பின்பற்றி வருகிறேன். நான் சார்ந்திருக்கும் இந்து மதத்தில் விபூதி பட்டையிடுவது, திருநாமம் இடுவது வழக்கமான ஒன்று. இந்த சமய குறியீடுகள் கோடிக்கணக்கான இந்துக்களால் புனிதமாக கருதி பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தமிழகத்தின் மூத்த அமைச்சரான பொன்முடி பேசும் பேச்சை வீடியோவில் காண நேரிட்டது. அருவருக்கத்தக்க அந்த பேச்சு என் மத நம்பிக்கையை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது. பிற மதத்தவர் முன் இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேச வேண்டும் என்பதற்காகவே அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு பொன்முடி அதில் பேசியுள்ளார். அமைச்சர் பொன்முடி மீதும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நபர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளார். மனு மீது விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. அமித்ஷா மீது வழக்கு தொடர ஸ்டாலினுக்கு திராணி இருக்கா? அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு ஒசூர் அருகே உளியாலம் கிராமத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு தம்பிதுரை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அம்மா என்ன முடிவெடுத்தார்களோ அதே வழியில் தான் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்திருக்கிறார்கள். இது பொருந்தா கூட்டணி என்று சொல்ல முடியாது. இந்த நாட்டினுடைய தமிழகத்துக்கு நல்ல பொருத்தமான திட்டங்களை கொண்டு வருவதற்காக வருகின்ற கூட்டணியே பொருந்தா கூட்டணி அல்ல. இப்போ பொருந்தா கூட்டணி என்பது என்னன்னா, பொருந்தா கூட்டணி என்ன, திமுக அமைச்சது பொருந்தாத கூட்டணி. நான் முதலே சொன்னேன், இந்தி மொழியை கொண்டு வந்தது, ஆட்சி மொழியாக கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். பிறகு 1973 கட்சி தேர்தல் ஆரம்பித்தது காங்கிரஸ் தான், இந்திரா காந்தி அம்மையார் தான். பிறகு 76 எமர்ஜென்சி கொண்டு வந்து திமுக ஜெயிலில் போட்டு எல்லாம் மட்டுக்கு எவ்வளோ கொடுமைப்படுத்துறது காங்கிரஸ் தான். பிறகு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 2010 நீட் எக்ஸாமை கொண்டு வந்ததும் காங்கிரஸ் திமுக சேர்ந்து தான் கொண்டு வந்தாங்க. பிறகு அதுக்கு போல் வைஸ் சான்சலர் இப்போ இன்னைக்கு பேசுகிறாங்க கேஸ் வந்துட்டு இருக்குது.
வைஸ் சான்சலரை தேர்ந்தெடுப்பதற்கு கமிட்டியில் அமைக்கும் போது யூஜிசி மெம்பர் ஒரு நாமினி இருக்க வேண்டும் என்று வரைமுறை கொண்டு வந்து 2010 திமுக கொண்டு வந்தது. அதிமுக கொண்டு வரல. இப்படியெல்லாம் பொருந்தாத திட்டங்களை செய்து பல்வேறு வழிகளிலே ஏமாற்றிய காங்கிரசுடன் இருப்பதுதான் பொருந்தாத கூட்டணியை தவிர அது பொருந்தும் கூட்டணியா அவர்களே சொல்லட்டும். நான் சொன்ன பல இடத்துல செந்தில் பாலாஜி உண்மையை பேசுபவர். இதெல்லாம் ஊழலை பற்றி பேசுவதில் பார்த்து சிறப்பாக சொல்லுவார். ஏனென்றால் கண்டக்டர் டிரைவருங்களுக்கு பணம் கொடுத்து போஸ்டிங்ஸ் போட்டாங்கன்னு ஒரு ஊழல் கேஸ் நடந்துட்டு இருக்குது. அது வந்து வெளிப்படுத்தியதே ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த ஊழலை. அந்த கேஸ் நடந்துட்டு இருக்குது. அது என்ன அஃபிடேவிட் கொடுத்தா ஹைகோர்ட்டில் போய் நான் வாங்கினது பணம் அவங்க ஆளுங்கெல்லாம் வாங்கினது பணம் உண்மை திருப்பி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு அமைச்சர் வந்து உண்மையாக பேசிட்டார். நான் வாங்கினது உண்மையாக திருப்பி கொடுத்துட்டேன்றார். அதே போல அமலாக்கத்துறை 1000 கோடின்னு சொல்றதை 40 சொல்லுவார்கள் சொன்னார். அதுதான் அமித்ஷா அவர்கள் வந்து பேசியது. இப்போ 39,000 கோடி ஊழல்னு சொல்லியிருக்கிறார். நான் என்று சொல்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தெம்பு திராணி இருந்தால் அமித்ஷா பேசிய அந்த 39,000 ஊழல்னு சொன்னார். அவர் மீது வழக்கத்துறை தயாரா கேட்கிறேன். வழக்கத்துறை தயாரா? அவர் பல ஊழல் பட்டியல் விட்டு சொன்னார்ல, ஒரு அமைச்சர் ஹோம் மினிஸ்டர் சொல்றாரு. இதுவரையில் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பதில் சொல்லவில்லை. அதற்கு பதில் சொல்லட்டும். செந்தில் பாலாஜி உண்மையை பேசுபவர். ஊழலை பற்றி சிசோடியா எப்படி டெல்லியில இந்த ஊழல் செய்து சிறைக்கு சென்றாரோ அதுபோல இந்த அமலாக்கத்துறையில் சின்னமாக அமித்ஷா சொன்னது போல 35,000 கோடிக்கு மேல் ஊழல் செய்த செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வது உறுதி. அவர் சென்றால் அதற்கு கையெழுத்திட்ட உறுதுணையாக இருந்த எப்படி கெஜ்ரிவால் என்று சென்றாரோ அதுபோல ஸ்டாலின் அவர்களும் செந்தில் பாலாஜியினுடைய தொடர்பின் காரணமாக ஒரு தவறான மந்திரியை வைத்துக் கொண்டதன் காரணமாக அந்த பாவமானது அவருக்கும் வந்து சிறைக்கு செல்கின்ற வாய்ப்புகள் இருக்கின்றன. என்ன கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்டதோ அது ஸ்டாலினுக்கு ஏற்படும் என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதை பயந்து கொண்டு தான் இது பொருந்தாத கூட்டணி பிதற்றுகிறார். இது பொருந்துகின்ற கூட்டணி தான் தமிழ் மக்களுக்கு சரியான பொருந்தும்.